அப்படியா? அது தெரியாதுப்பா எனக்கு. நான் இல்லாமல் எப்படி கை கலப்பு? அப்படி இல்லை, வசதி அவரை வயசாளி பாவம் ஒவ்வொருத்தங்களும். ஒருத்தர் ஸ்கைப்பில் பேசிட்டாரு, இன்னொருத்தர் பேச முடியாமல் இருக்கார். பம்பாய்க்கெல்லாம் போய் அவர் படத்தை ஆடியோ வெளியிடுவார், ஆனால் பொதுக்குழுக்கு வரமாட்டார். அது என்ன கேட்டால் நான் சாதாரண நடிகன், அவ்வளோதான். இந்த துறை தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு, அதனால் நான் அதில் நாணயமாக இருக்கேன். அவரெல்லாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள், உடம்பு முடியாமல் இருக்கலாம். வேறு என்ன பேசட்டும்? அது அவர் இருக்கார், அவர் பெரிய எம்எல்ஏ, சந்திப்பார். தவறு தானே, யார் செஞ்சாலும். மோடி செஞ்சாலும் தவறு தான். அது பொண்டாட்டியை மறைச்சி வச்சுட்டு பதவிக்கு வந்தவர். மன்சூர் அலிகான் வேப்பு மனுவில் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்களா? தூக்கி 2 வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஜெயிச்சா பதவி செல்லாதுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் நடுநிலையாக எப்படி செஞ்சார்? அப்படி தான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாம் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த கவலை தான். திரையரங்கெல்லாம் காலியாக இருக்குது, ஓடல. அதனால் மார்ச் 31 இயர் எண்டு, அது வரைக்கும் இந்த பழைய நோட்டுகளை செல்ல வைக்கணும். திரையரங்கில் போவாங்க, டப்பா படம் ஓடும், கேன்டீன்லாம் ஹவுஸ்ஃபுல்லாகும். அந்த மாதிரி கோரிக்கை அன்றைக்கே வச்சேன். ஆனால் தெரியல எல்லா ப்ரொடியூசரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. நோட்டை மாற்றிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. நம்மள்ட்ட நோட்டு இல்லைப்பா, எனக்கு தெரியாதுப்பா. நான் சாதாரண ஒரு பொது உறுப்பினர். நடிகர் சங்கத்தோட செயல்பாடுகள் உள்ள சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு பிடிச்சது என்னென்னா, கலைஞர்களுக்கு உரிய நேரத்தில் அவங்கள கௌரவிக்கிறது. நான் இதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸை பற்றியோ சட்ட திட்டங்களை பற்றியோ நான் பேச தயாராக இல்லை. அந்த கலைஞர்களை கௌரவிக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால் நான் இதில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ரொம்ப சிறப்பாக உள்ள நடந்துட்டு இருக்க கூட்டம். வருகிற 4ஆம் தேதி அன்னைக்கு 5 மணிக்கு பாக்யராஜ் அவர்கள் ஒரு பாராட்டு விழா. எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும். கலைஞர்கள் நல்ல நிலையில் இருக்கும்போதே அவங்கள கௌரவிக்கணும்னு. அந்த மாதிரி ஒரு விழா நடக்குது. அதில் விருப்பம் உள்ளவங்க எல்லாரும் கலந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. பொதுக்குழு இன்னும் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கத்தில் ரொம்ப சீனியர் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா விருந்து கொடுத்து கௌரவப்படுத்துனாங்க. வெண்ணிலாடை மூர்த்தி சார், வினு சக்கரவர்த்தி சார், சரோஜாதேவி அம்மா, வாணிஸ்ரீ அம்மா, எம்என் ராஜம்மா, இந்த மாதிரி முதுபெரும் கலைஞர்கள், எங்களோட முன்னோடிகள் எல்லாருக்கும் 10 விருது கொடுத்து மரியாதை பண்ணாங்க. எல்லா மூத்த கலைஞர்கள் சார்பில் அவங்க பேரில் அறிவிக்கப்பட்ட விருதுகள் பெரிய கலைஞர்கள் நேரடியாக வாங்கிக்கிட்டாங்க. நான் இந்த ஜென்ரேஷன் அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு குடும்ப நிகழ்வாக ரொம்ப மகிழ்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு சீக்கிரம் அதான் தெரிய வரும். நன்றி.